அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிற இடம் இது வந்து ஒரு மதுரவீரன் சாமி கோயில். கைஸ், இப்போ இந்த பார்டர் கோயில் காம்பவுண்டுடைய பார்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வேலை செஞ்சேன். எனக்கு கேமராமேனும் சேகரன் அண்ணன் அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா. அன்னைக்கு நீ பண்ண ஹெல்ப்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த நான் பதிவு நான் போட முடிஞ்சது. ரொம்ப நன்றி. உனக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பு எங்கிட்ட ஒரு ஆள் செய்யறதுனால பொறுப்போடு இருப்பேன்னு சொல்லி வேலை கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஊரில் லைட் போட்டதுக்கப்புறம் கூட நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பு நான் அதில் கொடுத்துருப்பேன்னு. செய்கிற வேலையை வந்து ஃபஸ்ட்டு நேசிக்கணும் கைஸ். நேசித்து செஞ்சால் அந்த வேலை சிறப்பாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, செய்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பார்க்க மாட்டேன். டைமிங் பார்க்காம அந்த வேலையை கொஞ்சம் நேரம் சேர்த்தினாலும் பரவாயில்லன்னு செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நிறைய உள்ளூர்லேயே நிறைய மேசன்ஸ் இருக்கிறாங்க, வெளியூரில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் மேசன்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பொறுப்பை என்னை நம்பி வேலையை கொடுத்தாங்க. இந்த ஊர் பொதுமக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். வேலை செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே என்னை வந்து இது குறை சொல்கிறதோ இல்லை வேலையில் வந்து கோளாறு சொல்லிட்டோ யாருமே எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் என்னுடைய வேலை செய்ய என்னை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எவ்வளோ பரவாயில்ல. ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா வேலை கட்டுறதுலேருந்து வேலை செய்ய முடிஞ்சு போகிறது, தண்ணியோட விட்டு வர்றது வரைக்கும் நானே செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். உங்களுக்கு என்னுடைய வேலைகள் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட முன்பகுதி. கோயிலுக்கு முன்னாடி பெரிய கேட்டு, தள்ளுற மாதிரி கேட்டு வாங்க உள்ள போகலாம். உள்ளே போனோம்னா அப்படியே கோயிலுடைய லெஃப்ட் சைடு கோயில் பூட்டிக்கிறாங்க கைஸ். அதனால் இந்த கில் ஓப்பனில் உள்ள சில்லை வச்சு தான் கட்டுறேன், பாருங்கள். சாமி சிலைகள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர். அப்படியே வந்தோம்னா ரைட் சைடில் விநாயகர் இருக்கார். இந்த சிங்க வாகனம் பார்த்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப அர்ஜென்ட்டாக கட்டினது. அதனால் சிம்பிளாக டிசைன் கொடுத்து, இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டத்தேர் சேமன் கோவில் அவசரமாக கட்டினது கைஸ். அதனால் சிம்பிளாக எந்த டிசைனுமே இல்லாமல் கட்டிக்கிறோம். சரியாக வேலை கூட சரியாக யாரும் வைக்காமல் போயிட்டாங்க. அம்மா தாயே அனுமதி கொடுங்கள், தங்கள் ஆயுதத்தை கரெக்டாக வைக்கிறேன். நிச்சயமாக எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும். சாமியை வேண்டிக்கிங்க கைஸ். உங்கள் பேர் பட்டத்தரசி அம்மன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் மேசன் ஒர்க் பண்ணி கட்டினது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு பக்கமும் கட்டை வச்சு இந்த தூண்கள் வருது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு 10 அடி கேப்பில் தான் வச்சு கட்டிக்குது. ஆனால் செவரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹாலோ பிளாக் கல்லுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி மோல்டு கல்லுங்க இது. இந்த மாதிரி விரிசல் வந்து எதனால் வருதுன்னு சொல்கிறேன் இருங்க. ஒரு விரிசல் வந்துருக்குங்களா, கேட்டு போடுறக்காக ஓப்பன் வச்சு கட்டினேன். இந்த கேட்டு நான் வைக்கலான்னா காம்பவுண்ட் சுவர் மட்டும்தான் என்னுடைய வேலை. பார்த்தீங்கன்னா இந்த நேரில் வருது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோடு வருது பார்த்தீங்கன்னா, இந்த நேர்கோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கல்லை வந்து ஜாயின் பண்ணி கட்டாமல் விரிசல் வந்தால் பின்னாடி விரிசல் வரும் காம்பவுண்ட் சுவரில் பார்த்தீங்கன்னா. அதனால் குறுக்கு ஜாயின் வச்சு கட்டாமல் விடிவு வந்தால் நேராக வர்ற மாதிரி நேர்கோட் ஜாயிண்ட்டை வச்சு கட்டியிருந்தேன்.
வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற போர்ஷன் வந்து டிசைன் வந்து கம்மியா இருக்கிற சுவர்னா இந்த டிசைன் குடுத்தாச்சு. பார்வைக்காக. இப்படியே இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் வராது. அது எதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் காம்பவுண்டுடைய பின்பகுதி. அதனால ஒரு சிம்பிளான பார்டர் இது. இந்த நேர்கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இந்த நேர்கோட்டு இருக்கும். ஆனா நான் விட்டத விட தள்ளி தான் அந்த விரிசல்கள் வந்திருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய நீள சுவருக்கு போஸ்ட் கான்கிரீட் போட்டு கட்டாத சுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ பெல்ட் கான்கிரீட்டும் மேல ச சில் கான்கிரீட்டும் கண்டிப்பா போடணும். அப்படி போடாதது இது 2வது காரணம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, இதுதான். பேஸ்மெண்ட் கருங்கல் கட்டினவங்க கரெக்டா கட்டவே இல்ல கைஸ். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் பூசும்போது கருங்கல் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கலவை வந்து பார்த்தீங்கன்னா, உதிரி உதிரியா கொட்டுச்சு. கீழே கிடக்குது கலவை நெறைய. கருங்கல் கட்டுறவங்க ப்ளீஸ் தயவுசெய்து இந்த மாதிரி வேலை நீங்கள் எப்பவும் செஞ்சிடாதீங்க. இனிமேல் அடுத்து வேலை செய்யக்கூடிய வேலையில் நம்ம வேலையை திருத்திக் கொள்வோம் கைஸ்.